வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனல்ல ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் போறவங்களுக்காக முக்கியமான தகவல்கள அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ 22 1லேருந்து எல்லாருமே கவுன்சிலிங் போக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத ஒரு தடவ ஓவராலா ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு போங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி வைஸா அதில எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நீங்க பார்த்துட்டு போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அரியலூர், சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இந்த மாரி டிஸ்ட்ரிக்ட்களோட வீடியோலாம் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு டென்ஷன் இல்லாம நீங்க வந்து போகலாம் கவுன்சிலிங்க்கு. ஸோ இதில என்னென்ன போஸ்டிங்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த எல்லா போஸ்டிங்குமே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த எல்லா போஸ்டிங்கும் எவ்வளோ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது, எவ்வளோ எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில உங்க கையில வந்து எப்பயுமே 1சி, 1டி அடெண்டம் வந்து கையில வந்து கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங் போறவங்க கையில வச்சிருக்கணும். இல்ல நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம ப்ரீவியஸா வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கங்கிறத தனியா கம்யூனிட்டி வைஸாவும் குடுத்துருப்போம். அதெல்லாம் நீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ட எடுத்து வச்சுட்டும் நீங்க போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறது. இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுங்கிறதுல வந்து ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஈரோடுல டைப்பிஸ்ட் 17, ஈரோடுல ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 14, கள்ளக்குறிச்சியில டைப்பிஸ்ட் 18, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 9, காஞ்சிபுரத்தில இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு குடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல எதுவும் அலாட் பண்ணல. ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஈரோடுல டைப்பிஸ்ட்ல வந்து அலாட் பண்ணல. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, கள்ளக்குறிச்சியில 5 டைப்பிஸ்ட், ஸ்டெனோ வந்து 1, காஞ்சிபுரத்தில 8 டைப்பிஸ்ட், ஸ்டெனோ வந்து அலாட் பண்ணல. ஓகேவா? அந்தந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடுல 14 டைப்பிஸ்ட், 4 ஸ்டெனோ அலாட் பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில 5 டைப்பிஸ்ட், காஞ்சிபுரத்தில 9 டைப்பிஸ்ட் மட்டும் தான். ஸோ அடுத்து டவுன் பஞ்சாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஈரோடு, கள்ளக்குறிச்சி 2லயுமே டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இல்ல. காஞ்சிபுரத்தில மட்டும் ஒரே ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் பார்த்துட்டோம். அடுத்து ஜேஏ, விஏஓ எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜேஏ வந்து எவ்வளோ போஸ்டிங் பார்ப்போம். ஈரோடுல 14 ஜேஏ, கள்ளக்குறிச்சியில 14 ஜேஏ, காஞ்சிபுரத்தில ஜேஏ வந்து அலாட் பண்ணல. இதே இது ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடுக்கு 17 ஜேஏ, விஏஓ கிடையாது. கள்ளக்குறிச்சிக்கு 14 ஜேஏ, 9 விஏஓ அலாட் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்துக்கு 6 ஜேஏ மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஈரோடுல 8 ஜேஏ, கள்ளக்குறிச்சிக்கு 16 ஜேஏ, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்க்கு 9 ஜேஏ வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன் பஞ்சாயத்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரத்தில இந்த ஜேஏ நான் செக்யூரிட்டி போஸ்ட் கிடையாது. பில் கலெக்டரோடு சேர்ந்து வரக்கூடிய ஜேஏ போஸ்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் ஈரோடுல 15, கள்ளக்குறிச்சியில 3, காஞ்சிபுரத்தில 2. ஓகே. இது போக கமர்ஷியல் டாக்ஸஸ் வந்து ரீஜியன் வைஸா இருக்கக்கூடிய ஒரு சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட் தான். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈரோடுன்ற அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஜேஏ 9, டைப்பிஸ்ட் 2, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2. ஓகேவா? இப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்க்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய வேகன்சி. இதில நீங்க 1சி, 1டில வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சிருந்தீங்கன்னா, அதில வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா இன்னும் டீட்டெயிலாவே இருக்கும். அதன்படி நீங்க வந்து உங்களோட கம்யூனிட்டிக்கு உங்க ரேங்க்குக்குள்ள அது வருதாங்கிறத பார்த்துட்டு நீங்க போகலாம். ஸோ மொத நாள் கவுன்சிலிங் போறவங்க, 2ஆம் நாள், 3ஆம் நாள் கவுன்சிலிங் போறவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி வேகன்சி டீட்டெயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இத வந்து கவுன்சிலிங் போகக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நெறைய டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் உங்களுக்கு நான் வந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்டா எடுத்து நான் வீடியோ போடுறேன். அத பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு நீங்க போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவுன்சிலிங் போறவங்களுக்கும் இத தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.